ஏன் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேற. உனக்கே தெரியும் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. நீ இல்லாத லைஃப்பை நினச்சி கூட பார்க்க முடியல. யார் என்ன சொன்னாலும் சரி, ஐ லவ் யூ ஸோ மச். என்னடா நடக்குதுங்க? ஓகேயா, இதான் டயலாக், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. ஹே ஜான், பேட்டரி சார்ஜ் இருக்குல, பதில் நினைச்ச பைத்தியம் ஆயிடுவேன். ஓகே ஓகே. ஹே, என்ன நின்னுட்டு இருக்க? போய் மேக்கப் போடு போ. ஓகே ஓகே. யோ, அதான் ஷூட்டிங் நடக்குன்னு தெரியுதுல, குறுக்க போயிட்டு இருக்க. நமக்கு டைம் இல்ல, சீக்கிரம் முடிக்கணும். டேய், நீ என்ன நடிக்க கூட்டு வரேன்னு சொன்னே, எங்கடா அவன்? அக்கா அவனு தான் கடிச்சிருக்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா உனக்கு? Your call has been forwarded to voicemail. அக்கா விஷயம் இருக்கனக்கா. You're trying to reach is not available. At the tone, please record your message. ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க. 2 மாசமா பேசல. அப்புறம் என்ன பண்ணலாம்? கிளைமேக்ஸ்ல அவங்க 2 பேரும் சேர்ற மாதிரி வச்சிருவோம். ஓகே. அவளை பார்க்க அவன் வருகிறான். மச்சான், என்ன இருந்தாலும் அப்படி பண்ணிட கூடாதுடா. நான் அப்படி பேசலன்னு வச்சுக்கேன், அவ ஓவரா போயிருப்பா. இதை பாரு மச்சான், அவ வீட்லயே அவளை கஷ்டம். அந்த கஷ்டத்துலயும் அவ உன்கிட்ட நல்லா தானே பேசியிருக்கா. ஆனா நீ அவளை புரிஞ்சுக்காம பேசினா எப்படி பேசுவா? பாவம் மச்சான் அவ. பாவமா? என்னடா பண்றது? பாரு, மூஞ்ச உருன்னு வைக்காம அப்படியே சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ. அப்ப வந்து அவளை கிரீன் ஃபிளாக் நம்பி பேசுவாங்க உங்ககிட்ட. புரியுதா? என்ன பண்ணலாம்? சொல்றத பண்ணு, எல்லாம் சரியாயிடும். 20 ரூபா. டேய் வேணடா. வேணாம். உடம்பு அழைச்சி போயிட்ட பாரு. நல்லா கஷ்டப்பட்டு உடம்பு இதாயிடுச்சு. உனக்கு நல்லா சாப்பிட்டு. புரியுதா? ஏதாச்சும் நைட்டு கால் பண்ணி ஹெல்ப் பண்றேன். புரியுதா? போ. ஓகே. எதுவும் யோசிக்காம போ. வரணும். போ. சும்மா சும்மா சூப்பர் ஸ்டார் மாதிரி பண்ண பார்த்தா வீப்பு நோக்கிச்சு. மணி என்னடாது? 7:30. அதான் ஒன்ட்டே. என்னடா யாரா அவன்? ஹே, ரேபிடோ டிரைவர்ரா. ரேபிடோ டிரைவரா? காசுலாம் கொடுத்த? அது ரைட் பேமெண்ட். சோ சீக்கிரம் வாடா. பாக்குறதுக்கு வாட்டர் மெலன் ஸ்டார் மாதிரி இருக்கா. இவனே நடிக்கலாமே சிக்னல் டேக்ல. டேய் நடிச்சிரோல்ல. வாழ்க்கையிலே நடிச்சிட்டு இருக்கேன். அதான் கேமராமேன் நடிக்க மாட்டானா? என்ன சீன் என்ன ரோல் மட்டும் சொல்லு. ஆமா, யார் டைரக்டர்? அதோ அந்த பொண்ணு தான் டைரக்டர். பொண்ணா? இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம். அப்படியே மேல டைட்டில் கார்டு. ஒன்ஸ் மோரா? என்னடா ஒன்ஸ் மோர் நல்லா இல்லையா டைட்டில்? நான் வேற ஒன்று யோசிச்சு வச்சிருந்தேன். டைரக்டர் வேணாம், நானே டைரக்டா டீல் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறா, டக்குனு லவ் யூ சொல்லிட்டு என்ன பண்றது? 50 ஷேட்ஸ் ஆஃப் இட்லி கடை. இதெல்லாம் ஒரு டைட்டிலாடா? ஹாய். ப்ரோ உங்க ரோல் என்னன்னா, நீங்களும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டும் நடந்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் ஒரு சின்ன சண்டை வருது, நீங்க கோச்சிட்டு போயிடுறீங்க. அவ்வளவுதான் ப்ரோ. நீங்க போய் மேக்கப் போடுங்க, நான் எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கிறேன். ப்ரோ சீக்கிரம் ரெடியாகுங்க, கொஞ்ச நேரத்துல லைட் போயிடும். நான் எங்கேயோ பார்த்துருக்கனே. அதே வாய்ஸ், அதே ஃபேஸ் கட்டு, அதே பெர்ஃப்யூம் ஸ்மெல். ஏய் சொல்றா. கண்டிப்பா அவ. ஆமா, என் எக்ஸ் தான். அவ்வளோதான் ரியாக்ஷனா? மாஸ்டருக்கு ஒரு எக்ஸாம் மீட் பண்ணுவா போல. நம்மளை பார்த்தாலே இவ்வளோ கேஷ். ஹாய், நீங்க தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஹீரோயினா? ஆமா, நான் தான். ஏதோ ஹாரர் ஃபிலிம் போல. கெட்ட பேர் போட தேவை போல. பேர் பேரா எல்லாம் என் நேரம். இன்ஸ்டா உள்ள போ. போயிட்டேன். VISKWH சர்ச் பண்ணு. இதுவா? ஃபாலோ கொடுத்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் ஃபாலோயிங். அன்ஃபாலோ கொடுத்துட்றேன், கவலைப்படாத. இது எது கேட்குறான்? முறைக்கும் போது கூட அழகாதான் இருக்கா. நான் லவ் பண்ணும்போதெல்லாம் சுமாராக தான் இருந்தா. பிரேக்கப் ஆனது அப்புறம் இவ்வளோ அழகா மாறிட்டாலே எப்படி? என் டியூஷன் மிஸ்ஸோட அழகா இருக்கேடி. அடடா, 4 லிப்ஸு. கண்ட பாரு.
இப்பதான் அழகா இருக்கேன். சீ, ஏய், இதை போய் கொடுத்துட்டு இப்படி இப்போ என்னை பார்த்து என்ன நினைப்பா? லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்கு. ஏன் டைரக்டரை இப்படி பாக்குற? அதுக்கு என்னப்பா? அவதான் அவனை மதிக்க கூட இல்லையே. யார் சொன்ன மதிக்கலன்னு பார்க்குறியா? ஒரு 5 எண்றேன், அதுக்குள்ளே ஒரு திரும்பி பாப்பா பார்க்குறியா? எங்க என்ன பாப்போம்? பாரு, 5 அதிகம்தான். 1 இது வேற மாத்த இது வேணாமா? 2 3 4 ஒருத்தன் பல்பு வாங்க போறான். இது ஓகேவா? இது இல்ல. பார்க்க மாட்டேன். அட்டம் பாவி. ஏய், பார்த்துட்டா எப்படி? நான் சொல்லல இதை வாட்டர் பென் குரங்கு. உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் சொல்லு. அப்படின்னு அவ சொல்லுவா. நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ என்ன சொல்ல போறேன்னு உன் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பீக் ரைட்டிங்க்கா. டேய் மச்சான், யாரா டைலாக் எழுதி கொடுத்தது? இவ்வளவு கிரிஞ்சா இருக்கு. நான் தான். ஏய், கண்ணு பார்த்து செம டைலாக்ல. டேக். அப்போலாங்க்கா. இவளுக்கு மெசேஜ்ல எம்ம தவிர டைப் பண்ண தெரியாது. இது எப்படி சாட் ஜிபிடி போல? ஓகே ஆக்ஷன். சைடுல போடு. குட்டா. டேய் கூப்பிடுறா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பண்ற? மாட். கொஞ்சம் ஒழுங்கா ரெடியா வச்சு அப்படிங்கறா. டேய் நிஜம் ஒழுங்கா என்னடா? ஒரு சீன் ஒழுங்கா நடிக்க தெரியல. நீல எதுக்குடா வர? முதல்ல அந்த கிளாஸ் கழட்டு. ஒழுங்கா பண்ணு. வணக்கம் சார். சரி கூட சைலண்ட்ல போட தெரியல. டேய் கழட்டா. ஒழுங்கா நடி. ஒழுங்கா நடி. கேமரா பக்கத்துல. நடிக்க மாட்டேன். ஏய் கட். சாரி மச்சான். அடிக்கிறாங்க. ஆமா, எதுக்கு இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? இது தெரியாதா? நாங்களாம் ஒரே டிபார்ட்மெண்ட். எல்லாரும் அவ ப்ராஜெக்ட்டுக்காக ஹெல்ப் பண்றோம். ஓ, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ டைரக்டர் வெறுப்பத்தி காட்டுமா? ஹலோ டைரக்டர் மேடம், நாளைக்கு ஷூட் எதுவும் இல்லைல்ல? ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே அவுட்டிங் போலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் இல்ல, போயிட்டு வா. ஏய் ஊட்டிடுற லைட்டா. மூடிட்டு சாப்பிடு. எப்படியும் இவளை பார்த்துன்னு பசங்கிட்ட சொன்ன நம்ப மாட்டாங்க. அப்படியே கேஷுவலாக அவளுக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம். ஆஸ்ட்ரல்ஸ் ஓகே. எல்லாம் நல்லா வந்திருக்குல? ஓகே. மமிதா பைஜு மாதிரி இருக்காளே. இன்னும் பார்க்குறேன். கேஷுவலாக சமாளிப்போம். அழகண்டாடி. சொல்லவா? அவன் இன்னும் உன்னை மறக்கலன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பட்டுன்னு இருக்குது. அவன் பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஐயோ நான் தொடலப்பா. உனக்கு என்ன தோணுது? உன் கையை கொடு. என்ன உன் கையில இருந்து எடுத்து கொடுக்குற? புதுசா வாங்கி கொடு. இது எங்க அம்மா வாங்கி கொடுத்த மோதிரம். அவங்க ஞாபகமா வச்சிருக்கேன். என்கிட்ட தான் தொலைஞ்சிரும். நீ பத்திரமா வச்சுக்கோ. ஆமா, உங்க அம்மா என்ன 5 வயசுல இருக்கும் வாங்கி கொடுத்தாங்க? என்ன இவ்வளோ டைட்டா இருக்கு? போட மயிறு. மயிரா? நான் கொடுத்துறீங்க, அவன் தூக்கி போட்டுட்டான். இவனை போய் நான் மறக்கலன்னு வர சொல்றேன். இங்க வாங்க. சீன் என்னன்னா, உங்க 2 பேருக்குள்ள பெரிய சண்டை நடக்குது. சரி. அப்படியே பிரேக்கப் தான். சரியா? இதுதான் உங்க 2 பேரோட டயலாக். பாத்துக்கோங்க. டேய் அது நான் எழுதுன டைலாக். சூப்பரா எடுக்கிற. ஜூமை மச்சான். ஆக்ஷன். ஒரு நாளா ஜாப் நம்மள அப்பா சேர்த்து வைப்பாரு. அது ஜாப்பு அதை உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பாருனா அது தேவையே இல்லை. ஜாப்புக்கு போற நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. டேய் ஏன்டா இப்படி பேசுற? பின்ன எப்படி பேசுறது? இது ஜவனாதனே பரவாயில்ல. என்ன ஸ்கிரிப்ட்ல இல்லாதான் பேசுறான். சரி சமாளிப்போம். ஆமா, அது யாரு? எக்ஸோட அப்பன். ஐயோ என்ன ஒரு ஆளே. சத்தியமா நான் எழுதலக்கா. காட் ப்ராமிஸாக்கா. அவன் மேல சத்தியமா நான் எழுதல. அவர் என்னென்ன பண்ணாரு தெரியுமா? அவர் பண்ணதுக்கு அவரா? அவருக்கு என்ன மரியாதை? அவன்னு சொல்லு.
ஐயோ இதெல்லாம் நான் எழுதவே இல்லையடா, எங்கடா இருக்கு இதெல்லாம்? அதை சொல்றதுக்கு முன்னாடி அவனை அசிங்கமா சொல்ல அவன் என்னென்ன பண்ணான்னு தெரியுமா? எங்க லவ் மேட்ரு வீட்டுல மாட்டிடுச்சு. அவன் என்னதானே திட்டணும், எங்க அம்மா போய் திட்டுறான். அதான் கோவத்துல பதிலுக்கு அவனை திட்டினேன். அப்பவும் ஆத்திரம் அடங்கலையே. சரி என்ன திட்டினா? எங்க அம்மாவை திட்டினா, பதிலுக்கு நான் அவனை திட்டிட்டு அப்படி விட வேண்டியதானே? அவ வந்து என் அப்பனே எப்படி திட்டலான்னு சொல்லி என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீ என்ன பிரேக்கப் பண்ணிட்டு தான் போறேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த லவ்வே வேணாம்ப்பா. என் வாழ்க்கையில எவ்வளவோ பிரேக்கப் பார்த்தாச்சு. கேட்டா Dad Little Princess. ஆஹா, என்ன பண்ண காத்திருக்காளோ? சூப்பர். சூப்பர். வழக்கமா அப்பனை பத்தி பேசினா டென்ஷன் ஆவானே, ஏதோ சரியில்லையே. ஓகே, அடுத்த சீன் போயிடலாம். ஏய் கார்டு ஃபுல் ஆயிடுச்சு, வேற கார்டு எடுத்துட்டு வர மறந்துட்டேன். என்னது கார்டு ஃபுல் ஆயிடுச்சா? நான் அப்பவே சொன்னேன்லடா எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து பார்த்து வேணே. இப்போ வந்து கார்டு இல்ல அது இல்லங்கற. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. ஹலோ ஏய் மச்சான், எக்ஸ்ட்ரா கார்டு இருக்காடா? இருக்கா? ஓகே ஓகே. டேய் போடா. யூ கால். கார்டு எல்லாம் வராதீங்க தயவு செஞ்சு. என்ன கார்டு காலி ஆயிடுச்சு, ஷூட்டிங் கேன்சல்னு கேள்விப்பட்டேன். இருட்டுறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் மீட் பண்ணணும். இந்தமா ஹீரோயினே, ஷூட்டிங் முடிஞ்சு பேக்கப் கிளம்பு. அறிவியல் உனக்கு பார்ட் டைம் ஜாபே கஷ்டப்பட்டு காசு எடுத்து வச்சு இந்த லொகேஷன்ல ஷூட்டிங் எடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? நானும் இந்த ப்ராஜெக்ட்காக பொறுத்து போனா ரொம்ப ஆடுற. இவ தானே, இவ பேச்சையும் கேட்கணும். அப்படிதானே பண்ற? சாரி. ஏய் கார்டு வந்துருச்சு, வாங்க ஷூட் போலாம். மச்சான் இன்னும் எத்தனை சீன்ரா இருக்கு? மச்சான் இதான் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் என்னன்னா, நீங்க 2 பேரும் 2 மாசமா பேசாம இருக்கீங்க. திரும்ப நீ வந்து பேசி சாரி கேக்குற. என்ன டைலாக்னா? டேக் போலாம். ஷூட் கேன்சல் பண்ணிடலாம்டா, கண்டினியூ பண்ண வேணாம். ஏன்? டைரக்டர் டேக். டேய் கிளைமேக்ஸ் காஸ்டியூம் எடுத்துட்டு வாடா. ஆக்ஷன். எங்கடி போன? என்னை விட்டு எங்கடி போன? நீ இல்லாமல் நான் எவ்வளோ அலோனா ஃபீல் பண்ண தெரியுமா? நான் எவ்வளோ அழுதேன் தெரியுமா? எனக்குள்ளே எவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ் தெரியுமா? நான் கோவத்தில் பேசினா அதெல்லாம் உண்மையாயிடுமா? இல்லை என் லவ் தான் இல்லாமல் போயிடுமா சொல்லு? உனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்னை திட்டு அடி என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத. என் கூட ஒரு நிமிஷம் பேசாமல் இருந்தால் கூட மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவேன். ஆனால் இவ்வளோ நாள் என் கூட பேசாமல் இருக்க முடியுதுல, தப்பு தான். நான் பண்ண தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் என் சிச்சுவேஷன் அப்படி, என்னால் இந்த ப்ரெஷரை தாங்கிக்க முடியல. அதனால தான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன். என்னால் முடியல. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. ப்ளீஸ் போயிடாத. சாரிடா, எனக்கு உன் சுச்சுவேஷன் புரியுது. ஆனால் நான் வேணும்ட்டே பண்ணல. என்னோட சுச்சுவேஷனும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உனக்கு ஜாப் போ நான் அப்போவே சொன்னேன். ஆனால் நீ போகல. எங்கள் அப்பா கிட்ட என்னன்னு சொல்கிற? உனக்கு ஒரு ஜாப் இருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஜாப் சேர்ந்துட்டியா? ப்ளீஸ் என்னை விட்டு போகாது. கட். டேய் சூப்பரா நடிச்சடா. ஷாட் ஓகே. டா முடுக்கு தான்டா. சூப்பர் ப்ரோ. என்ன மாட்டீங்கடா? ஐஷா டியர்ஸ் ப்ரோ. எப்படி மச்சான் இவ்வளவு திறமை வச்சு என் கூட சுத்தினது நீ? கிரேட் மச்சான் நீ. ரொம்ப தேங்க்ஸ்டா. அம்மா வாங்கி கொடுத்த மோதிரம் பத்திரமா வச்சுக்கோ.
எவ்வளவு எமோஷனல் நஷ்டம் மச்சான். செம்மடா நீனு, சான்ஸே இல்லடா. ஐயோ எப்படிடா இதெல்லாம் கத்துக்கினாங்க? என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சுடா. ஐயோ சரி சரி வாங்க கிளம்பலாம். பேக்கப். டேய் இருடா, நானும் பைக்ல வந்துடுறேன். அது இல்ல 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 எப்படி நான் நடிச்சதை பார்த்து நம்மளோட சாஃப்ட் கார்னர் வந்து நீ என்கிட்ட ஐ லவ் யூ தான் சொல்ல போறேன்னு தெரியும். வேணாம் வேணாம் வேணாம், அதுக்காகலாம் எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல. ஏதோ பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அழுக வேற செஞ்சுட்டேன். அதுவும் இல்லாமல் செவுட்டில் பலாறு வேற அரைஞ்சிட்டேன். இப்போ வரைக்கும் வலிக்குது. பரவாயில்ல, எதையும் தாங்க இதயம் தானே. தேங்க்ஸ். இவரே எனக்குள்ளேயும் ஒரு நல்ல ஆக்டர் இருக்கான் பார்த்தல, நான் அவங்க கூட நல்லா நடிப்பான். தேங்க்ஸ்லாம் வேணாம், கிளம்பு. நான் ஹீரோ ஆவானான்னு தெரியல, நீயாச்சும் டேரக்டர் ஆகும். ஓ ஆல் தி பெஸ்ட். சுஷ்மிதா, ஆக்சுவலி என் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல வருவேன் தான் எதிர்பார்த்தேன். சொல்லலை, பட் ஓகே. அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்லேயாச்சும் அன்பிளாக் பண்ணேன். வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் அன்பிளாக் பண்ணுவேன். அது போதும். ஒன்று 2 3